இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் தொக்கு. நிறைய சாமானம் இருக்குன்னு பாக்குறீங்களா? எல்லாம் நம்ம வீட்ல இருக்கிற சாமானம் தான். பாக்குறதுக்கு தான் நிறைய இருக்கும். ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்றதுக்கு அந்த நிலக்கடலை ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது எள்ளு, அதுக்கப்புறம் அது கூட 2 சிகப்பு மிளகாய். இது எல்லாத்தையும் 2 3 நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளு படப்படான்னு புரியுது. இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். இப்ப வானிலையில கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி நல்லெண்ணெய் ஊத்திடுறேன். நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் சின்ன சைஸா இருந்தா முழுசா கூட போடலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸா போட்டா நல்லா இருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன். இது அவங்கவுங்க ஆப்ஷனா வச்சுக்கலாங்க. ஒரு முக்காவாசி அளவு பாருங்க கத்திரிக்காய் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்க. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாங்க. இப்ப வாண்டில கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. இது கூட இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் போடுறேன் நான் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகு பிளேவருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட சோம்பு பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ராவா வெந்தயம், இதுவும் நம்ம நல்ல பிளேவரை கொடுக்கக்கூடியது. இந்த வெந்தயத்தையும் நான் போட்டிருக்கேங்க. இப்ப இதுல ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுறேன். வெங்காயம் பாருங்க, பெரிய சைஸ் வெங்காயமா 2 வெட்டி வச்சிருக்கேன், பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி இந்த சைஸ்ல அதையும் இப்ப நம்ம போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுறேன். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு இதையும் போட்டுறேன். போட்டுட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணணுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்ப தக்காளி ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அதுவும் நல்லா உருவமே தெரியாம ஃப்ரை ஆகணும். இது ஃப்ரை ஆகிற டயத்துல நிலக்கடலை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பீனட்ஸ், அதை பவுடர் பண்ணிடலாம். தேங்காய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை பேஸ்டா அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. இது இப்ப இப்படியே ஃப்ரை ஆகட்டும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிருச்சுங்க, சூப்பரா ஃப்ரை ஆயிருக்கு. இப்ப இது என்ன பண்ணலாம், நம்ம இந்த மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூளும் ஜீரகத்தூளும் கலந்த தூள், இது எல்லாத்தையும் இப்ப இதுல போட்டுடலாம். இது போட்டுட்டு இது கூடவே நம்ம புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து நான் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஊத்திடலாம். இந்த மிக்ஸ் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றோம், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை இதுல போட்டுடலாம். போட்டுட்டு தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஊத்திட்டு அதுலயே கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதோட கலந்து கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? அதோட கொஞ்சம் கலந்து இந்த கத்திரிக்காய் எல்லாமே வெந்து வரட்டுங்க. கொஞ்சம் கலந்து வரட்டும். கொஞ்சமா கூட தண்ணி ஊத்திக்கலாம். நல்ல ஒரு கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம பீனட்ஸ், சிகப்பு மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, எள்ளு எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு செமி சாலிடா ஒரு கத்திரிக்காய் தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. சூப்பரா இருக்கும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, சூடு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நல்லா கொதிச்சு பாருங்க, எல்லாம் கலந்து சூப்பரா வந்துருச்சு. இப்ப இதுதான் நம்மளுக்கு அந்த ஸ்டேட். இந்த நேரத்துல மேல நிறைய கொத்தமல்லிய தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் கெட்டியா இருந்தா கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லலாம். இது மாதிரி ஸ்டேட்லயும் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சுடு சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க.